அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. ஆக்சுவலா மேகிக்கு கூட 2 minutes கொடுப்பாங்க போல இருக்குது. இங்க ஆங்கருக்கு 1 minute கூட கொடுக்கல. ஸோ இந்த ஆழி ஆல்பம் சாங்ல லீடா பண்ணியிருக்கிறது கதிரவன், அப்புறம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நயன்தாராவே அவங்களே வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ்க்குலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாங்ல லீடா பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரு. இவங்களே இப்பெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டைரக்டர் சார் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. தென் மியூசிக் டைரக்டர் மனோஜ் ராஜ். இல்ல ஆழி ஆல்பம் சாங்கோடைய ஈசான் டைரக்டர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம், மற்றும் நடிகர் குல் சுரேஷ் சார் அவர்களுக்கு வணக்கம். சரி, ஓகே. அந்த 1 minute ரெடியாகி சொல்லி கூப்பிட்டுன்னு சொன்னீங்க. அதுக்குன்னு சாங்கோட பேரை கூட தெரியாம வேற ஏதாவது சொல்லிட்டீங்க. ஆழின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சாங் வச்சிருக்கோங்க. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காப்ல சரவணா அவர். என்னோட பேர் ஈஷான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 6 பாட்டு பண்ணியிருக்கேன். ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாங் ஐஸ்வர்யா தத்தா, அதுல இருந்து ஜிவி பிரகாஷ் சாரோட ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 6வது ஆல்பம். ஆனா 6வது ஆல்பம்ல இதான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். சாங் ரிலீஸ்க்காக நான் வைக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இது. இதுக்கு முன்னாடி சேனல்ல மீடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிருந்தேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் 2-3 சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணேன். மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக முடிச்சுட்டு 2-3 படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஒரு படமும் ஃபீச்சர் ஃபிலிம் முடிச்சிட்டோம். அதுக்கு நடுவில் ஒரு ஆல்பம் சாங் அப்படிங்கிறதுனால தான் இது முடிச்சு இப்போ ப்ரெஸ் மீட்ல இருக்கோம். நம்ம டைட்டில் இந்த ஆடி இந்த கான்செப்ட் இந்த சாங் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஆல்பம் சாங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாமே வந்து ஒரு மேசிவ் ஹிட்டுக்கான காரணம் என்னன்னா, அதோட டெம்போ வந்து பாட்டுனாலே வந்து என்ஜாய் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், மரண மாசா இருக்கணும், ரேப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு சாங் இருக்கணும், ஃபீல் குட் சாங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்ல தான் இந்த பாட்டை நான் டிசைட் பண்ணி ஃபர்ஸ்டே வந்து கான்செப்ட் கிரியேட் பண்ணது. அந்த கான்செப்டோட தாட்டுமே நீங்க பார்த்துருப்பீங்க, பார்ன் ஆஸ் ஹியூமன் இஸ் a golden eternity. அதாவது மனிதர்களா பிறப்பதற்கு நம்மளாம் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அதோட டேக்லைன். நம்ம என்னவா வேணா பிறந்திருக்கலாம், மேபி ஒரு சோஃபாவோ சேராவோ என்னவா இருக்கலாம், பட் மனுஷனா பிறந்தது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை கருத்துல கொண்டுதான் இந்த வந்து பாட்டை தீம் பண்ணி ஃபுல்லாவே வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சது. ஒரு 2 நாள்ல ஷூட் பண்ணோம். நடிச்சவருமே வந்து பிக் பாஸ்ல வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நடிச்சவர் பிக் பாஸ் போயிருக்காரு. நமிதா கிருஷ்ணமூர்த்தின்றவங்க குலு குலு படத்துல சந்தானம் சாரோட படத்துல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நிறைய சின்ன சின்னலாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் வரல. நினைக்கிறேன் இல்ல, இந்த சாங் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அது என்ன அப்படிங்கறது உங்க எல்லாரும் முன்னாடி நானும் டீட்டெயிலா சொல்றேன். என்ன விஷயமா நம்ம பிரஸ் மீட் வச்சிருக்கோம், லைக் சாங் லான்ச்சோட பிரஸ் மீட் ஏன் வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ் ராஜ். நான் ஆழி பாடலாசிரியர். இது வந்து என்னோட 4வது பாடல். முதல் பாடலா பிரஸ் மீட்டோட அஃபிஷியல் லான்ச்சோட கொஞ்சம் பெரிய லான்ச், பெரிய அறிமுகமா எனக்கு கிடைச்சிருக்கு. உங்க எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயக்குனர் பேரரசு ஐயா அவர்களுக்கும் கூல் சுரேஷ் நடிகர் அவர்களுக்கும் இங்க அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்க வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆழி பாடல் வந்து எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. 2019 இருந்து நான் டைரக்டர் ஈஷானுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். நான் வந்து இந்த மாதிரி டைரக்டர்களுக்கும் மியூசிக் டைரக்டர்களுக்கும் இணை பாடலாசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் எனக்கு சான்ஸ் இருந்தால் கொடுங்க, வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கடந்த ஒரு 6-7 வருஷமா தேடிட்டு இருக்கேன். 2019 ஈஷானுக்கு மெசேஜ் பண்ணிட்டு 2023 அவர் எனக்கு ரிப்ளை பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு எழுதலாம் அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், ஏன் இத்தனை வருஷமா எனக்கு கூப்பிடலன்னு. அப்பதான் சொல்றாரு, 2019 உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். யாரு வாய்ப்பை விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணி கேட்டுட்டு இருக்காங்களோ, பேருக்கு பொழுதுபோக்கு கேட்காம
அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் கூப்பிட்டு ஆரியன் பிரதர் அவர்கள், ஈஷான், நான் 3 பேரும் சேர்ந்து ஒரு 40 நிமிஷத்துல எழுதி முடித்த பாட்டு தான் அது. ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதே ஆங்கில கலப்பு இல்லாமல் இந்த ட்ரெண்டிங்கா இந்த இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் மாதிரி வைபா அந்த மாதிரிலாம் இல்லாம தமிழ்ல எழுதணுங்கிறத முடிவு பண்ணோம். 3 பேருக்கும் அந்த ஆழிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஆழியில ஆரம்பிக்கணும், எல்லா வரிகளும் எல்லா அர்த்தங்களும் தமிழ்ல எல்லாருக்கும் எளிமையாகவும் புரியணும், தமிழ்லயும் இருக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த பாடலை எழுதி முடித்தோம். இது என்னோட பாடல் ஆசிரியரா என்ன நானே அங்கீகரிச்சுக்கிற முதல் மேடையா நான் நினைக்கிறேன். முதல்ல என் பையனுக்கு முன்னாடி, என் மனைவிக்கு முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி இது வந்து என்னோட முதல் மேடை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஈஷானுக்கும், ப்ரொடியூசர் வசந்த் ராமசாமி அவர்களுக்கும், ஜெயின் மியூசிக் மற்றும் இங்கே வந்திருக்கும் பிரஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது கூல் சுரேஷ் அவர்கள். எப்பவுமே ஒரு 5-6 பேர் ஒரு 10 பேர் பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன பேச சொல்லுவாங்க. திடீர்னு பேச சொன்னோன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்து சார் ஏதோ ஒரு கவுண்டர் போட்டீங்க, கக்காய் போச்சு சார். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஆழி. அப்போ நான் தான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட்டுண்டா டேய். இந்த ஆழி, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு. நீங்க தானே டைரக்டர்? சூப்பர், வாழ்த்து. ஈசன், ஈசன், ஈசன் அங்க ஈசா கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் இல்லையா? இங்க நம்ம ஆழியில இயக்குனராக ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசன். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவா தட்டுங்க, கை ரேகை தேஞ்சிடக்கூடாது, மெதுவா தட்டுங்க. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சாங்கு பார்த்தேன், பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு காரில் இந்த மாதிரி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கு. எனக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்றது அது வரவே மாட்டுது. சரி படத்துலயாச்சும் வரும்னு பார்த்தாக்கா, ஐயோ ஐயர கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு தான் டைரக்டர் வேற சரி எனக்கு அந்த மாதிரி தான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லா பொண்ணுகிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் இருக்கு சீன்ஸ் எல்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோட முகலட்சணம் அப்படி இருக்குதோ என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில நடிச்சும் ஃபேமஸ் ஆனேன், சும்மா இல்ல. அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ், பொங்கலுக்கு தானே சார், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன். எங்க அம்மா அங்க இருந்து போன் பண்ணி சொல்றாங்க, ஏண்டா ஏதோ இப்ப இன்னைக்கு ஏதோ படம் நடிச்சிருக்காம, ஏதோ கோழிப்புடின்றாங்களாம அப்படின்னு. இன்னும் ஞாபகம் இருக்கு சார். அப்போ யாரோ படம் பார்த்துட்டு எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கல் அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏண்டா நீ தான் இங்க மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனா எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்புடின்னு சொல்றியாமே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு சார். நன்றி சார். அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனர் பக்கத்துல நான் இங்க உட்கார்றதுக்கு வாய்ப்பு அளித்த அந்த ஆழி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாங் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இப்போ வர சாங்லாம் அது கேட்கும்போதே டக்குன்னு மாத்திடுவாங்க. ஆனால் இங்க இவ்வளவு பேர் பார்த்துருந்தாலும் இப்ப உள்ள குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா கையில டிவி ஓடினாலும் செல்போனே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு குழந்தை வந்திருக்காங்க, குழந்தை பேர் என்னன்னு தெரியல. பேர் நான் தம்பி யாழன்.
அந்த யாரும் என்ன பண்ணாருன்னா கையில செல்போன் இருக்கு இருந்தாலும் அப்படியே டிவியே பார்த்துன்னு இருக்காரு. அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கானா இல்ல அந்த டைரக்டர் இப்படிலாம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா? என்னப்பா அந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தியா? பாத்தியா சார், சாங் ஹிட் சார், சக்சஸ் சார், பாருங்க இப்பவே தெரிஞ்சு போச்சு. அது பொண்ணு தானே பார்த்துட்டு இருந்தா? ஓ ஓஹோ அர்ஜுனா அர்ஜுனா அம்பு விடும் அர்ஜுனா. இந்த என்னவோ சொல்றான் தம்பி. தம்பி நீ அதான் என்ன திட்டுற, நீங்க திட்டுறீங்களாப்பா? சரி சரி சரி. அப்புறம் பாடல் ஆசிரியர் சார், உங்க பேரு? மனோஜ். மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப வர சாங்லாம் அந்த லிரிக் வந்து சரியா புரியாது. ஆனா இவர் நல்லா புரியுற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா எண்ட்ல வந்து ஏதோ ஹியூமன் அப்படி இப்படின்னு போட்டு என்னவோ வந்துச்சு, இங்கிலீஷ்ல போட்டுருந்துச்சு, எனக்கு தெரியல. என்னவோ சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். மனிதனாக பிறப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்புறம் அவ்வளவுதான். பாருங்க, மனிதனாக கிடைப்பதே நமக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்ற ஒரு வரியை போட்டிருக்காங்க. இயக்குனராக கிடைப்பது நமக்கு பேரரசார் கிடைத்தது பாக்கியம். சேனல்ல என்னடா சேனல் வர்றா டைரக்டர் சார் சொல்றாரு. டைரக்டர் சாரு அந்த டைரக்ஷன் பண்ணும்போது கூட சொல்லுவாரு, அப்பா அந்த இடத்துல நல்லா கிளாப்ஸ் வரட்டும், சாங்ல அந்த இடத்துல நல்லா ஆடுங்க, ஃபைட்டு எப்பா ஃபைட்டர் நீ நல்லா அப்படி விழுப்பா அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல கூட நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற கரெக்டா. இதுதான் இயக்குனர். மற்றவங்களா இருந்தாக்கா என்ன கூல் சுரேஷ்க்கு கைத்தட்டல் வச்சு அவனை பில்டப் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு அந்த ஒரு ஈகோ எதுவும் பார்க்காம நல்லா கைத்தட்டல் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நன்றி நன்றி சார். அப்படிங்களா? நன்றி நன்றி சார். 200 பேர் இருக்காங்கல்ல, அதுல தெரியாது. இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன், இந்த கும்பல்ல கூல்ஸருக்கு மட்டும் அந்த கிளாப்ஸ் கிடைக்குது. அதுவும் 4 பேர் தொடர்ந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேர் நன்றிம்பாங்கல்ல, தேடிட்டே இருந்தேன். வாங்கலா மாட்டிக்கிட்டிய மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாத்தனும் கர்த்தரு. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதுல நடிச்சவங்க வரலையா? அப்ப நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களே. நடிச்சதுக்கு அப்புறம் ஜப்பான்ல ஜாக்கி சான் கூட பிஸியா இருக்கேன், மலேசியால மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியா இருக்கேன், அமெரிக்கால அர்னால்டு கூட பிஸியா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த இன்ன வரைக்கும் கூல் சுரேஷ் வந்து ஒருத்தர் கூட ஐயோ கூல் சுரேஷா அவர் கரெக்டா வரமாட்டாருப்பா, சம்பளம் அதிகம் கேட்பாருப்பா, ரொம்ப பிகு பண்ணுவாருப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் பேரரசு சார் அவங்களுக்கே தெரியும், நான் சாரோட 3-4 படம் நடிச்சாலே. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, சினிமாவில் நிறைய டைரக்டர் நிறைய ப்ரொடியூசர் அப்படிதான் இருக்கீங்களே. கால சுத்துற பாம்பை தான், இந்த கால சுத்துற நாய்க்குட்டிக்கு நீங்க பால் ஊத்த நினைக்கிறத, கழுத்தை சுத்துற பாம்புக்கு தான் பால் ஊத்தி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் வந்து இது எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா டைரக்டரையும் சொல்ல வரல, சிலரை மட்டும் சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப சொல்லும்போது கூட சொன்னாரு, பிக் பாஸ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னா. இப்பவும் சொல்றேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதுல ஜெயிச்சவங்களும் சரி, இல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில தெரிஞ்சுக்காங்களா? இல்ல. அவங்க வெளியில தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்க போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சுட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்க அங்க இருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தாரு, நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன், புரியுதுங்களா? நான் வேலை இல்லாம இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது, புரியுதுங்களா? அதனால அங்க நடக்கிறது வந்து எல்லாமே உண்மைதான். பிக் பாஸ பத்தி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்லை. ஆனால்
பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்கா அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் எல்லாம் கிடைக்காது. அது ஒரு 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 ராசி இல்லாம இருக்குது. ஆனால் அங்க போறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசா இருக்கலாம். நல்லவங்களா வெளியில தெரியலாம். உள்ள போனோம்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில கெட்ட முகங்களா உள்ளவங்க அங்க உள்ள போனவங்கன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்றேன், பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்கள என்ன திட்டினாலும் சரி, நான் அங்க போயிட்டு வந்தோம்னா பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை நீங்க சேர்த்தீங்கன்னாக்கா நீங்க 1000 ரூபாய் பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது. புரியுதுங்களா? கமல் சார போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களா, அவரே என்கிட்ட கேட்டாரு கமல் சார, இந்த நிகழ்ச்சியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு. சார் என்ன வெளியில விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்கு. கமல் சாரே சொன்னாரு, அப்பா நான் வெளியில உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பாத்துக்கிறேன்பா, நீ அழுவாம உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமே இருக்கு. ஏன்னா நான் வெளியில ஒண்ணு பேசி இங்க வந்து ஒண்ணு பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்பவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? அதனால பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை வச்சு நீங்க வந்து நீங்க இந்த தம்பியை நீங்க இந்த படத்துல இந்த சாங்ல நடிக்க வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ள போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் இருப்பாங்க, பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது இதுலயும் போட்டு சும்மா அப்படியே அன்னைக்கு புண்ணா அண்ணல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒண்ணு சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அண்ணல் பறக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஒன்னும் இல்ல. புரியுதுங்களா? இல்ல ஏதோ பொண்ணு பேருன்னு சார், நான் பெண்கள் பேர் வாயில சொல்ல மாட்டேன். என்ன தாய் தந்தை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவங்கள நம்பிட்டாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குட்டி நம்பிட்டாங்களாம். சோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்க கொஞ்சம் இதுல வச்சுங்க. இப்ப பேரரசு சார் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவரை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒண்ணுக்கும் உதவாதவங்கள நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா சொல்ல. இந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த தம்பி நல்ல தம்பியா இருக்கலாம், கெட்ட தம்பியா இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். இந்த கூல் சுரேஷ பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்ல பேரரசு சாரை நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இயக்குனரா நடிகராக அவதாரம் எடுத்து நீங்க பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்ப சமீபத்துல கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்டர் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட நம்ம திருப்பாச்சி படத்துல உள்ள வில்லன் கூட அவ்வளவு போஸா இருக்க மாட்டேன். படம் பேரு சென்ட்ரல் நினைக்கிறேன் சார். அந்த போஸ்டர் பார்த்தேன் நானு. சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயம் அவங்கள நம்பி இப்ப நீங்க பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாவே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரண் அவர்கள் என்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னாரு, சார் இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பேரரசு சார்லாம் வராரு. பேரரசு சாரே வரும்போது அப்புறம் நான் வரதுக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ, அதுல நடிச்சவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்க ஒரு உதவியா இருக்கணும்ல. அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு சாங்கோ இல்ல ஒரு படமோ ஏதோ ஒன்று வரும்போது நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. புரியுதுங்களா? நிறைய இயக்குனர்கள் என்ன பண்றீங்க, தயாரிப்பாளர் என்ன பண்றீங்க, யாரு உங்களுக்கு டேட்டு தரலையோ அவங்க கிட்ட போய் சார் ஒரு நாள் கொடுங்க போதும், அரை நாள் கொடுங்க போதும் நிக்க வேண்டியது. உண்மைதானே கார்த்தி? அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 15 லட்சமா தரேன், நீங்க வாங்க, இந்த ஷெட்யூல்ல நீங்க ஒரு நாள் டேட் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாலும் வரதில்ல, பிரஸ் மீட் கூப்பிட்டாலும் வரதில்ல, டப்பிங் கூப்பிட்டாலும் நான் வந்து பாம்பேல இருக்கேன் பொட்டியை தூக்கி அங்க வாங்க, நான் ஹைதராபாத்ல இருக்கேன் பொட்டியை தூக்கி அங்க வாங்க, இவங்களும் தூக்கிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வந்து இந்த நடிகை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த இயக்குனர் ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த ஹீரோ ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் அந்த 25 வருஷமா நான் சினிமால இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சினிமா சாப்பாடு போட்டதான் எனக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே. அந்த ஒரு நம்பிக்கையில சொன்னேன். இப்பவும் சொல்றேன், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்லை. உங்களுக்கு நாய்க்குட்டியாக இருந்து யாரு உங்களுக்கு நன்றியோட இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க, அவங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். சமீபத்துல கூட
4 நாளைக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல நான் ஆடி இருக்கேன். அந்த பாட்டு வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் கார்வண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்ன, இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னார், கூலு இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட்டா இருக்கு, நல்லா வியூஸ் போயிருக்குன்னா அது கூல் சுரேஷே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அந்த கமெண்ட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு தான் சொல்லவில்ல. இப்பவும் அவர் என்னைய பத்தி பெருமையா பேசிட்டு, ஆனால் அந்த இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அடுத்த படம் எடுக்கும் போதும் சரி, அன்னைக்கு கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணானே, அவனுக்கு அடுத்த படத்துல ஒரு லீடு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஹீரோவா கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த படத்துல இந்த இடத்துல கூல் சுரேஷை யூஸ் பண்ணியாச்சு, ஓகே நீ அடுத்து யாரை கூப்பிடுமோ அவங்கள கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்ல. இப்ப இந்த சாங்குக்கு இந்த ஆழிக்கு எவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நெருட்டலா இருக்கு, ஒரு வருத்தமா இருக்கு. தயவு செய்து இந்த சாங்க எல்லாரும் கேளுங்க, சரிங்களா? கேட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சாதான், ஒருவேளை சூப்பரா இருக்கு அப்படின்னாக்கா இதோட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஈசான் அவர்கள் நினைப்பாரு. அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னாக்கா இதை விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் வசந்த் அவர்கள் நினைப்பாங்க. அதனால வெந்து தரிந்தது காடு, ஆடிக்கு வணக்கத்தை போடு. சரி, இப்போ கூல் சுரேஷ் சார் கேட்டிருந்தாங்க ஏன் வந்து நடிச்ச 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங் ரிலீஸ் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரே பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நாங்கள் பாட்டை முடிச்சுட்டு கேட்டோம், அந்த மாதிரி ரிலீஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு ரெண்டு டைம் கேட்டிருந்தோம். 2 டைமும் அவங்க கிட்ட டேட் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அந்த நான் சொல்றது லாஸ்ட் செப்டம்பர்ல டேட் இல்லைன்னு சொல்லி, சரி நீங்க ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், என்னால டேட் கரெக்டா சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. சரி எப்ப சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் அந்த சாங் எடுத்து 2023 செப்டம்பர் மந்த் ஷூட் பண்ணது ஆக்சுவலா சாங். இருக்கு, போட்டோல இருக்கு. ஹீரோ பேர் வந்து கதிரவன். இப்போ கூடுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு படம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான். ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி குலு குலுன்னு ஒரு படம் சந்தானம் சாரோட படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அந்த கேர்லி ஹேர் வச்சு. ஆமா ஆமா, அதெல்லாம் சின்ன சின்ன பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், அவங்க வந்து பாலா, கேபி பாலாவோட ஒரு படம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ பிரஸ் மீட் போட்டு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமா, ஹீரோயினா பண்றாங்க. நான் பார்த்தேன் பேப்பர்ல, பட் எனக்கு அது கரெக்டா தெரியல. அவங்க போட்டோ மட்டும் பார்த்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ அது 2 வருஷம் ஆச்சு சாங் பண்ணி, 2023ல பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு எங்களோடது. இது பாட்டு மட்டும் நாங்க சிங்கிளா வெறும் வீடியோ சாங் மட்டும் இதுல இல்ல, இதுல மோஷன் போஸ்டர் இருக்கு. ஆக்சுவலா யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜெயின் மியூசிக்னு எங்களோட சேனல்ல, அது ப்ரொடியூசரோட சேனல், அது உள்ள மோஷன் போஸ்டர் இருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்க்கு மோஷன் போஸ்டர் பண்ற முதல் டீம் நாங்க தான். அதை நீங்க போய் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாம ப்ரோமோ, டீசர், ட்ரெய்லர், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சாங்க்கே இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்டு வந்தது இப்போ இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சாங் 2020ல பண்ணியிருந்தேன் ஐஸ்வர்யா தத்தா வச்சு. அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு பேட்டர்ன், சேம் ஸ்டைல் தான் அது. ஸோ மோஷன் போஸ்டர் பண்ண டிலே ஆச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 நாள் முன்னாடி நாங்கள் லான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹி இஸ் நாட் அவைலபிள், ஹி இஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல. அது ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் சும்மா சொல்ல. எதுவுமே வந்து இப்போ நான் பேசக்கூடிய எந்த விஷயங்களுமே நானா கிரியேட் பண்ணி கற்பனை பண்ணியோ இல்ல அவங்க 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 பேரை சொல்லி இந்த மாதிரி பேசணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஐ ஹேவ் ஆல் த எவிடன்சஸ், ஐ ஹேவ் ஆல் த ப்ரூஃப். ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரும் நானும் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து குரூப் சாட் கிரியேட் பண்ணி அதுல வந்து லைக் இன்வைட் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த சாங் வந்து நான் பார்த்தேன், எனக்கு சாங் பிடிக்கல, சாங்ல லைட்டிங் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு மேக்கப் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல ஒன்று போட்டு அனுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஃபால்ட் அவங்க மையப்படுத்தி சொல்றாங்கல்ல,
இது என்ன விஷயம் ஈஷான்னு கேட்டாரு. அப்ப நான் மேடம் கான்டாக்ட் பண்ணி லைக் டெக்ஸ்ட்ல தான், போன்ல எடுக்கிறது இல்ல, பாட்டு பண்ணி முடிச்சதோட அவ்வளவுதான். டெக்ஸ்ட்ல கேட்டா இந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் அப்படி சொல்லல, நான் வேற மாதிரி சொன்னேன். எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் அனுப்புறாங்க வேற மாதிரி. ப்ரொடியூசரும் நானும் நல்ல கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம். ரெண்டு பேருக்கு அவங்க அவங்க வந்து ப்ரொடியூசருக்கு சொன்ன டெக்ஸ்ட் வேற, எனக்கு சொன்ன டெக்ஸ்ட் வேற. இப்ப இதுலயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் என்கிட்ட, ஆமா, ப்ரொடியூசர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அதையுமே நான் ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ இன்வைட் பண்ண வரல. இப்போ லான்ச்சிங் டேட்டும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ப்ராப்பரா. வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு, போட்டோ இருக்கு, இந்த பேனர் போட்டோஸ் இருக்கு. இன்வைட் பண்ணோம், வரல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆக்சுவலா வருவாங்கன்னு நினைச்சேன், வரல. ஸோ இதுதான் சார், இதுக்கு மேல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார். ஆமா, இல்ல சார், நான் அப்படி கிடையாது. நான் இப்ப ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா, புதுசா இருக்கவங்க கூட வச்சு பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு, இவங்கள மாதிரி வச்சு பண்றதுக்கு ஏன் அப்படின்னு தான் தோணுது. அடுத்தது இயக்குனர் பேரரசு சார். அனைவருக்கும் வணக்கம். ஆலி பாடல் வெளியீட்டு விழா, அந்த அழைப்புதல பார்த்தேன். ஆலி ஆல்பம் வெளியீட்டுக்கு கூல் சுரேஷ் வராருன்னு இருந்துச்சு. அதுல ரொம்ப கூறாப்லே. அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஆளு கூல் சுரேஷ். இப்போ ஒரு காவல்துறை சம்பந்தமா ஒரு படம் வச்சிங்களேன், போலீஸ் வந்து உட்காந்துருவாரு. ஒரு மிலிட்ரி சம்பந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனா வந்து உட்காந்துருவாரு. ஒரு வீரப்பன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், வீரப்பனா வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் கன்னி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ், அப்படியே அப்படியே சன்மிகு மாதிரி அம்மாசனும் அவளுக்கு கட்டப்பு செட் ஆகல, லேடிஸா வந்து உட்காந்துட்டாரு. நான் நினைச்சிருந்தேன் இப்போ ஆலின்னு ஒரு படம் பாடல் வெளியிட்டுல, ஆலினா கடல், இதுக்கு எப்படி வரப்போறாரு, ஒரு கடல் கன்னியா வரப்போறாரா. ஆனா பார்த்தா அதுக்கும் ஒரு கட்டப்படம் வந்துட்டாரு. அந்த கடல் அலை இருக்குல்ல, அது மாதிரி பேண்ட்டை பாருங்க, அலையா அவரே கிழிச்சு விட்டுருக்காரு இருக்கு. ஆமா ஆமா, அதனால அவருடைய கொள்கையில மாற்றமே இல்லை, நண்டு தான் பாத்துங்க. பாடல் பார்த்தோம். இயக்குனர் ஈசான், ஈசன் சொல்லலாம், ஈசானிய மூளையும் அதுவும் ஈசன் வரும். ஆமா, வீட்டுக்கு முக்கியமானது ஈசானிய மூளை தான். அது கரெக்டா இருக்கணும் எப்பவுமே. அங்கேருந்து டாய்லெட் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது, சில வாஸ்துப்படி அந்த மாதிரி. இந்த ஈசானால ஈசானிய மூளை தான். இந்த ஆலி பாடலுக்கு இவர் ரொம்ப இவர்தான் முக்கியம். அவன் சொன்ன பாடல் மனோஜ், ஆமா, நல்ல ஒரு ஒரு அந்நியமான வார்த்தைகள், ஒரு காதல் தகுந்திய வார்த்தையெல்லாம் நிரப்பியிருந்தாரு. அதுல சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம்தான். ஆனா பொண்டாடியை காதலிக்கிறது தான் அபூர்வம், சரிதானே? இதுல பொண்டாட்டியை காதலிச்சிருக்காரு ஹீரோ. ஆமா, அதுல ஒரு பெண்ணை காதலிக்கும் போது காதலனா இருப்போம், ஆனா ஒரு கணவனா ஒரு மனைவியை காதலிக்கும் போது தான் நம்ம ஒரு மனிதனா இருப்போம். ஒன்று சொன்னார், நல்லா மனிதனாய் பிறப்பது பாக்கியம்னாரு. பிறப்பது பாக்கியம், நம்ம மனிதனா வாழ்றோமா, மனிதனா இருக்கிறோமா, நம்ம மனுஷன் நடந்துக்கிறோமா? எல்லாருமே மனுஷன் தான் பிறக்கிறோம், ஒன்று ஆண் குழந்தை பெண் குழந்தை. நம்ம மனுஷனை வாழ்றாங்கிற கேள்வி. அதனால மனுஷனா பிறக்கிறது ஆண்டும் கொடுத்த பாக்கியம், மனிதனாக வாழ்வது நமக்கு நாமே கொடுக்குற பாக்கியம். அது ஆண்டும் கொடுக்க முடியாது, அந்த சிறப்பு நம்ம தான் பண்ணிக்க முடியும்.
அதில் வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு உறவு, அதில் முக்கியமாக நல்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ணே செட் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு மனைவி வந்து அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அப்போ தான் கணவன் வந்து முழுசாக அவங்களுக்கு கவனிச்சுக்கணும். மற்ற நேரமாக அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க தான் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு கணவன் கண்ணுங்கிறத கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஜீவனை எதிர்பார்க்கும். ஒரு ஒரு காஃபி சாப்பிடுவோ, டீ சாப்பிடுவோ, புருஷன் கொண்டு கொடுக்க மாட்டாரா? மற்ற காலமெல்லாம் அவங்களும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடல்ல அது பதிவாக இருந்தீங்க சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் மனைவி நேசிச்சாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவங்களை அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்க அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும், மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளியே கணவனுக்கு மனசு துடிக்கிறதுக்குல அது சரியா துடிச்சாதான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டா இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தாரு. இந்த பதட்டம் டாக்டர் வந்து சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்புக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு. ஆமா, எங்கே எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவி இடுப்புக்கில் விளையாடுறானோ அங்கே அது அந்யோன்யம். அந்யோன்யம் அங்கே இடுப்புகள்னாரு. டாக்டர் வந்து சக்சன் அதை கண்ணத்துக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம் வெளிப்பாடு அந்த எல்லா வயலுமே. இந்த சாங் இன்னொன்னு சொன்னாரு, இது வந்து அது எப்படி சாங்கா, ஒரு கமர்ஷியலா அக்கடா இருப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது சுருக்கமாக சொல்லிருக்கலாம், பேரசங்கமா இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளாம் ஃபுல்லா அதிரடி தான். ஆனா நீங்க நினைச்சது இருந்துச்சு. ஏன்னா இங்க ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. ஏதோ சம் மிஸ்டேக். ஓகே அண்ணே, ஓகே நீங்க சொன்னா ஓகே தான். ஹலோ, இந்த ஆலி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட் நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதில் அந்த அளவுக்கு அவங்க வாழ்த்திருங்க. இசையமைப்பாளர் ஆரியன், SSR ஆரியன், அவர் வந்து SS நடிகர், புரட்சி நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்க சினிமாவில் இப்போ என்னன்னா, நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மியூசிக் பையனும் நடிகரை தான் வருவாங்க, ஃபைட் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டான்ஸ் மாஸ்டர் பையனையும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே எந்த டெக்னிஷனும் சரி, தான் பையனை மட்டும் எல்லாருமே நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறதுல தான் இங்கே நிறைய ஆர்வம். ஏன்னா நடிகருக்குங்கிற ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க கணிப்பு. இதுல பரவாயில்ல, SS ராஜேந்திரனோட பேரை வந்து நடிகருங்கிற வராம அவருக்கு என்ன உண்மையிலே என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுத்திருக்கா, இல்லை மியூசிக் ஆயிருக்காரு. அதில் பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்திலிருந்து விடுபட்டு அவர் மியூசிக் டேரக்டர் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்கு. அவரை ஹீரோவை அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனா அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. SAC சார் வந்து இயக்குனர், இயக்குனர் பையன் தான் விஜய் சார். ஆனா அவருக்கு டேரக்ஷன் பண்ணுங்கிற தாட்டும் இல்லை, நடிகர் ஆகுங்கிறது தாட்டும் வந்துச்சு. நடிகரோட பையன்
அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு அஜயா சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனர் ஆயிட்டாரு. அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் பேரை வந்து ரீஷூட் ஆயிருக்காரு. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும் அப்படி இது குல தொழில் இல்லை. நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ. ஓகே, அவர் நடிக்கிறார் போல இருக்கு. இதுல வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் ஒரு சீரியலில் பண்ணுறாராம். அவருடைய வாழ்த்துக்கள். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. கதிரவன் நல்லா பேச நல்லா ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த எல்லா அம்சமும் அவர் பேச இருக்கு. அதே மாதிரி நாயகியை நடித்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்யோன்யம் வந்து நல்லா தெரியுதுங்க. எப்பவுமே சில படங்கள்ல நெருக்கமா நாங்கள் நடிக்க வைப்போம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த அந்யோன்யம் அவங்களுக்கு அவங்க உணர மாட்டாங்க. சில ஆர்டிஸ்ட் தான் பார்க்கும்போது நமக்கு அந்யோன்யம் அதில் தெரியும். அது 2 பேரும் அந்யோன்யம் தெரியுது. அது நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்களா இல்லை அவங்க நடிப்பு திறமையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்யோன்யம் தெரியுது. இங்கே தான் வந்து தெரிஞ்சு கதாநாயகனும் இல்லை கதாநாயகியும் இல்லைன்ட்டு. எனக்கு சக்தி சரவணன் பேர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டாக கேட்டார். நான் 2 முறை தவிர்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த பெப்சி மீட்டிங், இயக்குனர் சங்க மீட்டிங் ஒரே இதாக போயிருக்கு. எப்போ என்ன எங்கே கூப்பிடான்னு தெரியாமல் இருந்தது. நான் வேணான்னு இல்லை விட்டுங்க சரவணன் பிஸியாக இருக்கேன். விஷயம் இல்லை, எப்போ எனக்கு எந்த ஒர்க் வரும்னு தெரியாமல் போச்சு. அப்புறம் சொன்னார், இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். அப்போ சொன்னார், சார் கதாநாயகனும் வரல கதாநாயகியும் வரல சார், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா. எனக்கு அப்போயே ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா ஒரு ஆல்பம் அது ஒரு கதாநாயகன் கதை நடித்தவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. சரி, இந்த மணி நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்னு தான். இல்லை 10ஆம் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி 10ஆம் சொன்னேன். திரும்பி வேற வேலையில் வந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன், அவருக்கு என்னால் முடியல கொஞ்சம் பார்த்துங்க சக்தி சரவணன்ட்டேன். ஓகே சார். அப்புறம் தான் 10ஆம் இன்னைக்கு அவர் மாற்றி வச்சாரு. சக்தி சரவணன் நன்றி. உங்களை சாரியும் கேட்டுக்கிறேன், என்னால் கொஞ்சம் டேட் மாறி போச்சு. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. சினிமாங்கிறது எதுவுமே அந்த ஆல்பமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஒரு கூட்டு முயற்சி. இதில் 1000 கருத்துப்பட்டு இருக்கலாம், கருத்து வேறுபாடுகளும் 1000 இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரிலீஸ் டேத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்கள் அங்கே வந்து சினிமாவை பாருங்க, ஒரு படைப்பாக பாருங்க. அங்கே டைரக்டர் மேலே மனஸ்தாபம், ப்ரொடியூசர் மனஸ்தாபங்கிறது அது தனிப்பட்ட விஷயங்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாலோ, டைரக்ஷன் பண்ண வந்துட்டாலோ, தயாரிக்க வந்துட்டாலோ, எந்த துறைக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங் எப்போ மற்ற நேரத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம். ஒரு படைப்பு வெளிவரும்போது அது நம்ம எல்லாரும் இங்கே ஒற்றுமை இருக்கணும். இங்கே ஒற்றுமை இல்லைன்னா நான் சொன்ன இது சினிமா பண்ற துரோகம், படைப்பு பண்ற துரோகம் அது. இந்த ஒரு மாதிரி ஒரு திருப்பி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? இங்க இந்த ஆல்பம் விட்டு இல்லை, சினிமாவிலே அப்படிதான் இருக்கு. நாங்களாம் போய் உட்காருவோம், கதாநாயகி வரலம்பாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கதாநாயகன் வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மியூசிக் வராமல் இருப்பாரு சில இதுல, என்னன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த நேரத்துல பிரச்சனை தூக்கி போட்டுருணும். அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் உண்மையான சினிமாக்காரன், அவன் சினிமாவை நேசிக்கிறவங்க. நீங்க உங்க பிரச்சனை உங்க சண்டையில இந்த நேரத்துல வச்சுட்டீங்கன்னா அப்படி நடிக்க வரீங்க, சினிமாவுக்கு ஏன் வரீங்க? சம்பளம் வாங்குற மட்டும் தான் உங்க பிரச்சனையா? இல்ல வேற சில குறைகள் இருக்கும், அது வந்து உங்க பிரச்சனையா? அதெல்லாம் முன்னாடி தீர்த்துக்கணும். இது பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு இயக்குனர் ஈசான் அவர்கள், அவர் ஒரு ஒரு படைப்பு படைச்சிருக்காரு. இயக்குனர், பாடலாசிரியர், கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உங்க உள்ள உட்காந்தானே சந்தோஷம். அப்பதானே அவங்க ப்ரொடியூசரும் சந்தோஷம், டைரக்டரும் சந்தோஷம். அவங்க இவங்க விளையான்னு உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு படைப்பு எவ்வளவு நிறைவா இருந்தாலும் இது ஒரு குறை தானே. நம்ம ரோட்ல இன்னைக்கு சினிமா துறையே இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை வேற இருக்கு. அது நிறைய, அதுக்கே நிறைய போராடிகள் இருக்கு. நாங்க இங்க வந்தா ஒரு சின்ன ஒரு ஆர்வம், இதுக்குள்ள ஒரு இவ்வளவு விஷயங்கும் போது அங்க நாங்க கடல்ல நீந்திட்டு போராட்டு வரோம். இங்க வந்தா குளத்துக்குள்ள சண்டை.
மனசு கஷ்டமா இருக்கு. சினிமா நேசிக்கிறவங்க வாங்க, சினிமாவை லவ் பண்றவங்க வாங்க, சினிமாவோட அக்கறை உண்டு உங்களை வளர்த்துக்கணும்னா இப்போ இந்த பிரச்சனை தூக்கி போட்டு நேசிங்க முதல்ல. பிரச்சனைகள் வந்து இந்த ரிலீஸ் டயத்துல யாருமே கட்டாதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், படைப்பா இருக்கட்டும், ரிலீஸ் டயத்துல இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சொல்றேன், அது ஒத்துழைக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஆளாளுக்கு சுயநலம், ஒவ்வொருத்துக்கும் சுயநலம். தான் வரைக்கும் சம்பளம் வந்தா போதும், தான் வரைக்கும் நிறைவடைஞ்சா போதும், நம்ம வரைக்கும் எல்லாம் செட்டில் ஆயிட்டா போதும். யார் எக்கடு கட்டான புடிச்சு எக்கடு கட்டானா டேரக்டர் நினைக்கிறது, டேரக்டர் எக்கடு கட்டானா புடிச்சு நினைக்கிறது. ஒரு குடும்பங்க அது, ஒரு குடும்பம். ஒரு படம்னா இப்ப தனிப்பட்ட எப்படி அப்படின்னு இதுல கேமராமேன் இருக்கா, மியூசிக் இருக்காப்புல, எடிட்டர் இருக்காரு, நடிகர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, எத்தனை விஷயத்த ஒன்று பண்றோம். 4 பேரை 3 பேரை காணோம். எங்க போய் இந்த குறை சொல்றது? இங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே இப்ப நாங்க வந்து சிறப்பு விருந்தினர். வாழ்த்த வந்து எங்களுக்கே எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தா ஒரு படைப்பை படிச்ச இயக்குனருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது முதலீடு பண்ண ப்ரொடியூசருக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க இங்க இவ்வளவுடைய ஒரு குறைய வச்சுக்கிட்டா வேற எங்கேயும் சாதிக்க புரிய. சினிமால மட்டும் ஒன்னே சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, நீங்க ஒரு இடத்துல தப்பு பண்ணா அது வந்து இங்க மட்டும்தான் திரும்பி நினைக்காதீங்க. இது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஒவ்வொரு கேரக்டரும் காட்டு தீ மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். உங்க ஃபியூச்சர் பாதிச்சிடும். ஈசா மட்டும் தெரியும், மானஜி மட்டும்தான் தெரியும், பிடிச்ச வசந்த் ராமசாமி மட்டும்தான் தெரியும். இல்ல, இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் நாளைக்கு. நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் தவிர்த்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒன்னா இருப்போம், சினிமாவை நேசிப்போம், சினிமாவை தாங்குவோம், சினிமாவை வாழ வைப்போம். சினிமா வாழ்த்து அதில் நம்ம வாழணும். நம்ம வாழ்றத சினிமா அழிக்க கூடாது. நன்றி, வணக்கம். சார் நன்றி சார். சார் இந்த விஷயம் இந்த இந்த சமயத்தில் ஒரு சின்ன இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க பேசினது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் நீங்க இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது. இந்த பாட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கமிட் பண்ணதுல இருந்து முடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் சார், இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், நானா இருக்கட்டும், என்னோட மற்ற டீமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் மனஸ்தாபமும் பேமெண்ட் இஷ்யூஸோ எதுவோ A to Z ஒண்ணு கூட கிடையாது சார். ஸ்டார்டிங் சாங் ஷூட் வந்ததுல இருந்து வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சோசியல் மீடியால நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம் ஹீரோ ஹீரோயினை. நீங்க நல்லா லான்ச்சுக்கு அவங்க வரலன்றது கூட நான் பெருசா எடுக்கல சார். ஏன்னா ஷூட்டிங்ல இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலா அது நடிகர்கள் சொல்றது தானே. நீங்க உங்களோட சோசியல் மீடியால பேஜஸ்ல போடுங்கன்னு சொல்லி தான் நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம், நானும் தயாரிப்பாளரும். அதுவே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. பல லட்சம் அந்த பாட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம். நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் வேக்கம் யூஸ் பண்ணிருக்கோம். மினி கூப்பரோட ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2 நாள் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம் செட்நாடு ஃபார்ம் ஹவுஸ்ல. எவ்வளவு பொருட் செலவு எல்லாமே. இது எதுவுமே நாங்க கேட்கல சார். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சோசியல் மீடியால போடுங்க, அவ்வளவுதான் கேட்டோம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது காரணமே தெரியல சார். அதுதான் எங்க குழப்பமே. ஏன் பண்ணல? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலங்க நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. அது சொல்லிடுங்க, எனக்கு பாட்டு நல்லா இல்ல நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் போடலன்னு நாங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது சார். அப்படியே அது அவ்வளவுதான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நான் சினிமாவும் சேர்த்து சொல்றேன். இப்ப ஆர்டிஸ்ட கமிட் பண்றோம், அக்ரிமெண்ட் போடுறோம். அதுல போடும்போது என்னன்னா, இப்ப இருக்குது டப்பிங்க்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணாதான் அவன் டப்பிங் பேச வருவாங்க. நடிகர்கள் சொல்றேன். நீங்க ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணா டப்பிங் பேச வர மாட்டாங்க. அப்ப டப்பிங்க்கு முன்னாடியே நடிகர்களுக்கு பல சம்பளம் செட்டில் ஆயிருது. அவங்க அதோட அவங்களுக்கு வேற டென்ஷன் எதுவுமே இல்லை. இனிமே அக்ரிமெண்ட் போடும்போது டப்பிங் முன்னாடி 90% வச்சுக்கலாம், 90% செட்டில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மிச்சம் 10% தருவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுங்க. தயாரிப்பாளர் சொல்றேன். நீங்க அப்படி போட்டீங்கன்னா எல்லா ஹீரோயினும் எல்லா ஹீரோவும் வந்து ஆவாங்க. இல்லைன்னா 10% உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஹீரோயினுக்கு 10 லட்சம்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க ஆடியோ லிஸ்டுக்கு வந்தா தான் வரும்னா நீங்க கூப்பிட தேவையில்லை, அவங்களும் வந்துருவாங்க. இது நீங்க தயாரிப்பாளர்கள் வந்து, ஏன்னா
எல்லா இசை வெளியீட்டு விழாவிலையும் இது ஒரு புலம்பல் இருக்கு. ப்ரொடியூசர்கள் கடைசி ஹீரோ வரல சார், ஹீரோயின் வரல சார், அவங்க பிளே டிக்கெட் கேட்குறாங்க, இங்கே இந்த ஹோட்டல் ரூம் போட சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு இது நீங்கள் 10% பிடிச்சி வச்சுட்டு ஆர்டிகல் கொடுத்தா, ஆர்டிகல்ஸ்க்கு அப்புறம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும். ஆலி ஆல்பத்தின் இசையமைப்பாளர் SSR ஆரியன் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி இவ்வளோ லேட்டாக வந்ததுக்கு. நான் கரெக்டாக இன்னொரு ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஈஷான் இப்போ சொல்லிட்டாரு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டேட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எப்படியாவது ட்ரை பண்ணி வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ என்னோட ஒய்ஃப் அவங்களையும் ரெடியாக இருக்க சொல்லிட்டு, அவங்க தான் இந்த சாங்கில் வந்து ஃபீமேல் வாய்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களையும் வீட்டில் போய் கூட்டிகிட்டு ஸோ வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். இந்த சாங் ரொம்ப நாள் ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இந்த சாங் எப்படின்னா, ஃபார்ம் ஆகும்போது நாங்கள் 2 பேரும் கோ ஒர்க்கர்ஸாக தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ இந்த சாங்கில் வர சீக்வன்சஸ் மாதிரி எங்களுக்குள்ளே லவ் டெவலப் ஆகி எங்களுக்குள்ளே வந்து அந்த மியூசிக் வீடியோவில் வர மாதிரி இப்போ ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த சாங் ரிலீஸ் ஆகணும்னு இருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஜெயண்ட் மியூசிக் அண்ட் தேங்க்யூ ஈஷான் ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி மியூசிக் வீடியோனா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் பாடினது. அது ஐம் வெரி வெரி ஹாப்பி. என்னோட ஹஸ்பண்டோட கம்போசிஷன்லேயே பாடினது. அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். பட் இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஹஸ்பண்டோட மியூசிக்கில் பாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈஷான் ப்ரோ, இந்த வாய்ப்புக்கு தேங்க்ஸ் அலாட். ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போ ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்ட, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்கு, ஹீரோவாக நடிக்கிற போல, எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்னங்க நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால அவர் என்கிட்ட பேசினாரு. இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாப்பின்னா நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷன் பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதனால அதை வந்து நம்ம வெளிப்படையா என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதுங்காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்ப அது கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலாது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்டால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில சோசியல் மீடியால பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்ப எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்ப என் கூட தான், இப்ப என் கூட 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கு அவனுக்கும் இப்ப எதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்ல, அது நம்ம தப்பா பேசிட முடியாது இல்ல. ஸோ அந்த மாதிரிதான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும்.
ஏங்க நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க. ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்க போக வச்சிருவீங்க போலயா? அதனால தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்ல இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போறாங்க. அந்த எனக்கு போன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐஸ்வரி கணேஷ் சார் ஒரு நல்ல எண்ணத்துல என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன். அது ஒரு குற்றமா? கமெண்ட்ல அதே மாதிரி எல்லாரும் என்ன போட்டு தீட்டி வச்சிருக்கீங்க. அவங்க குடும்பத்துல, ஜெயம் ரவி குடும்பத்துல ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோல வந்தாங்க, அவ்வளவுதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேல தவறு இருக்கா, இல்ல ஆர்த்தி மேடம் மேல தவறு இருக்கா, யார் மேல தவறு இருக்கு என்னன்றது இல்ல. யார் மேல தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால சொல்றேன், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இப்ப கூட நான் ஒரு சினிமாக்காரனா சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்றேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்றேன். எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா போன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்பவுமே ஜாலியா பேசுறாளு, இருக்கிற இடத்துல சந்தோஷமா வச்சுக்கிறாளு, சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. என்னது ஆழிய ஓபன் பண்ணிடலாம், அது தனியா கொடுத்துப்போம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இசைத்தட்டு வெளியீடு. இயக்குனர் பேரரசு அவர்கள் இங்க திருக்கைகளால் கூல் சுரேஷ் அவர்கள் வெளியிடுகிறார். டைரக்டர் ஓகே, இயக்குனர் பேரரசு அவர்கள், டைரக்டர் ஈசான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.